ஸோ ஹலோ everyone, this is பிரபு. இது நம்ம சேனல் தமிழ் டெய்லி ரைடர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூப்ளிகேட் கீழே வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ டூப்ளிகேட் கீ எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ 2 கீ வந்து 50 ரூபா, 4 கீ வந்து 100 ரூபா, அதே நிறைய ஆஃபர்லாம் கூட ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி. ஸோ அந்த கீழே வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. நான் இது வரைக்குமே நான் வந்து டூப்ளிகேட் கீ வந்து என் பைக்கில் வந்து யூஸ் பண்ணதே இல்லை. ஆனால் நான் வந்து டூப்ளிகேட் கீ வாங்கி வச்சிருந்தேன். ஸோ 2 கீ வாங்கி வச்சிருந்தேன். இந்த 2 கீ நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் வீட்டில் குட்டீஸ்லாம் சாவி எங்கேயாவது ஒரு பக்கம் எடுத்து போட்டுருவாங்க. அப்படி வந்து என்னோட ஒரிஜினல் கீ வந்து எடுத்து போட்டாங்க. ஸ்பேர் கீயும் வீட்டில் எங்கே இருந்ததுன்னு எங்கே வச்சேன்னே தெரியல. ஸ்பேர் கீயும் காணோம். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டூப்ளிகேட் கீ தான் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை. ஸோ இந்த டூப்ளிகேட் கீயை வாங்கும்போது நீங்கள் வந்து நான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாங்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப போராக இருக்கும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, நான் டூப்ளிகேட் 2 வாங்கியிருந்தேன். முதல் நாளே என்னாச்சு அப்படின்னா, ஒரு கீ உடஞ்சிருச்சு. 2வது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நிறைய பேர் வந்து டூப்ளிகேட் கீ வந்து வாங்கலாம்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி வாங்குறப்ப கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து தான் வாங்கணும். ஸோ குவாலிட்டி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. சரி, இதோட பைக்கோட ஒரிஜினல் கீ நீங்கள் எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணாலுமே அந்த கீயை வந்து நம்மளால் பெண்ட் பண்ணவே முடியாது. எந்த பக்கம் ஆட்டினாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதோட மெட்டீரியல் குவாலிட்டி தான். ஸோ ரொம்பவே அந்த எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த கீயோட குவாலிட்டி அப்படிங்கிறது மாறவே மாறாது. ஆனால் நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து டூப்ளிகேட் கீயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே புவராக இருக்குது. ஸோ இந்த கீயை வளைச்சிங்கனாவே வளைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கீ வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஐயோ, ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், கீ வந்து முடிஞ்சு போச்சு கதை. இது வந்து ஒரு ஸ்பேர் கீ தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதே பெட்ரோல் டேங்கில் அந்த கீயும் போடும்போது உடஞ்சிருச்சு. ஸோ கவனமாக எப்பயுமே கீ வாங்கினா வாங்குங்க. ஸோ ஸ்பேர் கீயோட நிலமை என்ன அப்படின்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ கீ உடஞ்சிருச்சு. ஸோ எப்பயுமே நீங்கள் இந்த ஸ்பேர் கீ வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஜாக்கிரதை யூஸ் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு டைமில் எங்கேயோ போய் உடஞ்சி போச்சு அப்படின்னா, ஸ்டக்காகி உள்ளே நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுக்கிறது ரொம்பவே சிரமப்படணும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் டெய்லி ரைடருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.